வணக்கம். மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வந்து கண்டிப்பா தவிர்ப்பாரு, சந்திக்க மாட்டாரு அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அத தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில வந்து கூட்டம் முடிஞ்ச பிறகு அறிவிச்சார். ஆனா இது ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிச்சிருந்தா கூட அவர் வந்து கண்டிப்பா வந்து தேர்தல சந்திக்கிறதுக்கு பயம் தான் அவருக்கு. அதுவும் இல்லாம அவருடைய கொங்கு பெல்ட் கடந்த முறை வந்து அவர் டெபாசிட் வாங்குறதுக்கே பயங்கரமான ஒரு கஷ்டப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில தோல்வி அடைஞ்சாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அத சமாளிக்கவே முடியல. ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல சமாளிச்சாச்சு. இடைத்தேர்தலை சந்திக்கவே இல்லை. அதேபோல் வந்து ஈரோடு கிழக்காவது எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு பெல்ட்டில் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற இடங்கள்லையாவது அவர் நின்று ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக நிற்பார் அப்படிங்கும்போது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இவர் ஒரு முடிவை எடுத்துகிட்டு போய் அந்த முடிவை வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் சரி எல்லாத்திட்டையும் சொன்னது அதுதான். ஈரோடு இடைத்தேர்தலை வந்து நம்ம வழக்கம் போல் சந்திக்க வேணாம். எதுக்காக சந்திக்கணும்? தேவையில்லாமல் பிரச்சனைகள், பணப்பட்டுவாடா அவங்க பண்ணுவாங்க, அதிகாரிகளை பயன்படுத்துவாங்க, நிறைய வந்து பரிசு பொருட்களை அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. இதனால நம்ம கண்டிப்பாக தோக்க தான் போகிறோம். இந்த தோல்வி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறனால இது ஏன் நம்ம போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் அவமானப்பட்டுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அது இல்லாமல் உழைப்பை வந்து வீண் விரயம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசித்து அவர் ஒரு முடிவு எடுத்து அவர் என்ன செய்கிறாரு, மாவட்ட செயலர் கூட்டத்தில் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி செலவு பண்ணுறட்டும், அவர் பண்ணலை நிற்கலை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அவருடைய விருப்பம். அவர் நிற்கிறாரு நிற்கலை, நமக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதில் என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய இயக்கம் இது, ஆசியாவிலே 3வது மிகப்பெரிய இயக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. 2.5 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இடைத்தேர்தலை வந்து புறக்கணிக்கிறது வந்து தப்பு இல்லையா? அது இல்லாமல் வந்து ஜெயலலிதா காலகட்டத்திலே வந்து இடைத்தேர்தலெலாம் புறக்கணிச்சிருக்காங்க. அராஜகம் ஜாஸ்தி இருந்தால் நாங்களே புறக்கணிச்சிருப்பாங்க, அம்மாவே புறக்கணிச்சிருக்கிறாங்க, நாங்களாம் ஏமாத்துறோம், நாங்களும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து தப்பு. இது இடைத்தேர்தலை வந்து சந்திக்கக்கூடிய தகுதி இல்லாத ஒரு இயக்கமாக அதிமுக மாறிப்போச்சா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை அதிமுக தொண்டர்கள் கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வருது அப்படின்னா, பாஜக கொடுக்குற அழுத்தம், 2வது இரட்டை இலை சின்னம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தயக்கம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த தேர்தலை சந்தித்து வேட்பாளரை அறிவித்து வேட்பாளரும் கடைசி நேரத்தில் பின்வாங்கிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுறது? தோத்துட்டோம் அப்படின்னோம்னா அது தோல்வி மட்டும்தான் மக்கள் மனசில் விழுவோம். அதிமுக பலகீனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, திமுக மேலே மக்கள் வந்து அதிருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புலலாம் குற்றச்சாட்டு சொல்கிறவர் இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி அவங்க என்னென்ன குற்றச்சாட்டுகளை செய்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா பணப்பட்டுவாடா பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வெளிப்படுத்தியிருக்க முடியும். ஏன்னா காங்கிரஸ் வேட்பாளர் இருந்தபோதே இவிகேசி இளங்கோவனையை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ வேலைகளை பார்த்துச்சு திமுக. இன்றைக்கி திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்காக செயல்படுறதுக்கு பயங்கரமாக களத்தில் இறங்கி ஜெயிக்க வைக்கிறதுக்கு பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க ஏற்கனவே வேட்பாளர் அறிவித்தோடனே 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டாங்க. இது வெற்றி வந்து ஏறக்குறைய வந்து உறுதியாயிருச்சு, திமுகவுக்கு உறுதியாயிருச்சு. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வேட்பாளரை நிறுத்தல, நாங்கள் நிராகரிக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை தேமுதிக வந்து நிற்கும், ஏன்னா தேமுதிகவும் காலையிலேருந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா எப்படியாவது விஜய் பிரபாரனை நிப்பாட்டுவாங்க. ஏன்னா திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வந்து ஏற்கனவே தேமுதிகவில் விஜயகாந்துக்கு ரசிகர் மன்றத்தோட தலைமை பதவியில் இருந்தவர், விஜயகாந்துக்கு நெருக்கமாக இருந்தவர். பிரேமலதாவோட போக்கு பிடிக்கல, 2016 அவங்க திமுகவோட கூட்டணி வைப்பார். ஏன்னா திமுகவோட கூட்டணி வச்சார்னா கண்டிப்பாக வந்து ஏற்கனவே எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கும்போது இன்னும் நம்ம வலுவாக டெவலப் ஆகலாம் அப்படின்னு நினச்சார். அதை வந்து விஜயகாந்துக்கு ஆலோசனை சொன்னார். ஆனால் நடுவில் வந்து ஜெயலலிதா ஒரு பிளானை போட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று தனியாக வைகோ, திருமாவளவன் இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு இதை பண்ணும்போது அதில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு விஜயகாந்தை முன்னிலைப்படுத்தி விஜயகாந்துக்கு ஆசையை காட்டினாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்து அதிருப்தி ஆகிட்டாங்க. இது விஜயகாந்தை வந்து அப்படி பண்ண வேணாம், திமுகவோட நம்ம கூட்டணி வைக்கலாம். ஏன்னா கலைஞர் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். விஜயகாந்த் இந்த சைடு 2016 கூட்டணி வச்சுருந்தா திமுக தான் வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கும். ஆனால் இந்த திமுக வந்து விஜயகாந்த் கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பழம் நழுவி கடைசி நேரத்தில் பழத்தில் விழும் அப்படின்னு கலைஞர் கூட சொன்னார். பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன நடந்துச்சு? விஜயகாந்துக்கு மக்கள் நல கூட்டணியில் கடைசியில் போய் எடுத்த தவறான முடிவு, அது பிரேமலதானால் எடுத்த முடிவு அப்படிங்கிறது எல்லாத்தோட குற்றச்சாட்டும் இருந்தது.
அதனால வந்து அவங்க கட்சியை விட்டு விலகி அங்கே போய் திமுகவில் போய் சேர்ந்தாங்க. அந்த சந்திரகுமார் தான் வந்து இப்போ திமுகவோட வேட்பாளர். அவர் எவ்வளோ நாள் என்ன பண்ணார், என்ன செஞ்சார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அவரை எதிர்த்து இந்த சமயம் கட்சிக்கு துரோகம் பண்ணவர் அப்படின்னு சொல்லி பிரேமலதா ஒரு மென்ஷன் பண்ணி அதிமுக கூட்டணி கட்சி சார்பாக வந்து அவங்க போட்டி போட்டிருக்கலாம். இது மாதிரி சந்திரகுமாருக்கு எதிராக வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இது. அது விஜய் பிரபாகரனை நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியில் என்னன்னு தெரியல, அதிமுகவுக்கு எதிராக அதிமுக அறிவித்த கொஞ்ச நேரத்திலே வந்து அவங்களும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு நாங்களும் வந்து ஈரோடு இடைத்தேர்தலை வந்து புறக்கணிக்கிறோம், திமுக வந்து அராஜகத்தை கையில் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வழக்கம் போல் எடப்பாடி பழனிசாமி என்ன ஃபாலோ பண்ணுறாரோ அதே ஃபாலோ பண்ணி அவங்களும் சொல்லிட்டு தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. முக்கியமான கட்சி அதிமுக, கூட்டணி கட்சி இவங்களும் விலகிட்டாங்க. ஆனால் இப்போ ஓபிஎஸ் தரப்பில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக வந்து வேட்பாளர் யாராவது நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் ஒரு ஆலோசனை நடக்குது. இது வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஓபிஎஸ் ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவர் வந்து அந்த திமுகவுக்கு எதிராக செயல்பட்டார்னா நல்லது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா பாஜக சார்பாகவும் வந்து அவங்களும் கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க. அவங்க ஆலோசனை பண்ணாங்கன்னா இப்போ வந்து திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரி களம் வந்துடும். ஏற்கனவே வந்து எதிர்க்கட்சி அப்படிங்கிறதுல வந்து அண்ணாமலை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். இப்போ அமித்ஷா வந்து அண்ணாமலையை அடக்கி வச்சிருக்கிற ஒழிய அண்ணாமலையை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கி விட்டாங்கன்னா திரும்பவும் களம் வந்து திமுக வெஸ் பாஜக அப்படின்னு மாறிடும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் இப்போ எதிர்க்கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கிடுவார். அந்த மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னா அதிமுகலாம் அடிபட்டு போயிடும். ஆனால் இப்போ வந்து பாஜக சார்பாக போட்டி போடுவாங்களா, பாஜக சார்பாக யாராவது ஒரு வேட்பாளரை நிறுத்தினா அதிமுக எல்லாருமே ஆதரிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஓட்டுகளை போட சொல்ல மாட்டார், பாஜகவுக்கு போட சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது உறுதியாக நம்புகிறாங்க. அப்படி அவர் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே அப்படி தான் அவர் சொன்னார். அதிமுகவினர் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னார். அதே போல் தேமுதிகவும் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க. சீமான் 2 பேர்த்திட்டையும் நேரடியாகவே கேட்டார், நீங்கள் வந்து தேர்தலை புறக்கணிச்சிட்டிங்க, என்னையை வந்து ஆதரிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஆனால் அவங்க ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதிமுக தொண்டர்களும் சரி, தேமுதிக தொண்டர்களும் சரி, அவங்க தலைமை சொன்னதை வந்து ஏற்றுக்கவே இல்லை. அவங்க தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து திமுக ஓட்டு போட்டாங்க. திமுக ஓட்டு போட்டோன்னா எடப்பாடி பழனிசாமிக்கெலாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னடா இது, நம்ம சொல்கிறோம், நம்ம சொன்ன பிறகு நம்ம தொண்டர்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருந்தது. அதே போல் வந்து இப்போ வந்து பாஜக ஓட்டு போடாதீங்க, அண்ணாமலையே நிற்கிறான்னு வச்சுங்களேன், அண்ணாமலையே நின்றாலும் அண்ணாமலைக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னா கண்டிப்பாக வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு எதிராக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை புறக்கணிச்சாச்சு. நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி, திமுக இவங்க தான் போட்டி வரும். நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர் அறிவிப்பார். இப்போ சீமானுக்கே சிக்கல் நிறையா இருக்குது. பெரியாரை பற்றி பேசி கிட்டத்தட்ட ஒரு 70 கம்ப்ளைண்ட் புகார் வந்து அவர் மேலே கொடுத்துருக்குறாங்க, வழக்கம் பதிஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக பொங்கல் முடிவு, பொங்கல் லீவு எல்லாமே இருக்குது. இந்த டயத்தில் தன்னை தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயும் நாம் தமிழர் கட்சி சீமான் இருந்துகிட்டு இருக்காரு. இப்படி தேர்தலையும் சந்திக்கக்கூடிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து வேட்புமனு யாரையாவது ஒரு வேட்பாளரை நிறுத்துவார், அங்கே வந்து பிரச்சாரம்லாம் போவார். பெரியாரை பற்றி தரக்குறைவாக பேசிட்டு ஈரோட்லேயே போய் அவர் பிரச்சாரம் பண்ணால் கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க பார்த்துக்கலாம். வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி அப்படி தான் பேசுவாங்க. வாங்க பார்த்துக்கலாம், ஈரோட்டில் பார்த்துக்குவோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பஞ்சாயத்தில் பார்த்துக்குவோம், யார் வேணாலும் எது வேணாலும் பேசுங்க, நாங்களும் பேச தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சீமான் தரப்புலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி மாவட்ட செயலர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிட்டார். கட்சியில் வந்து மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சார்பணி இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாத்துட்டையும் எடப்பாடி பழனிசாமி பேசுனது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வந்து நம்ம புறக்கணிக்கிறோம், காரணம் வந்து திமுகவோட அராஜகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வெளிப்படையாக சொல்கிறோம். ஆனால் நம்ம உண்மையிலேயே நம்ம பலகீனமாக தான் இருக்கோம், ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கோம். நம்ம கட்சி வந்து இன்றைக்கி வாக்கு சதவீதத்தில் பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம வந்து அதை வெளிப்படுத்தக்கூடாது. யாருமே தயவுசெய்து உங்கள்கிட்ட செய்தியாளர்கள் நோண்டி கேட்பாங்க, நீங்கள் வந்து பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. எங்கள் கட்சி வந்து திமுகவோட அராஜகத்தை நாங்கள் வந்து சமாளிக்க முடியாது, எங்களால் முடியாது அப்படி இப்படிலாம் பேசிடாதீங்க. திமுக வந்து அராஜகம் பண்ணுது, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க ஆளுந்தரப்பு, அதனால் நாங்கள் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசி தொலையாதீங்க. எங்களுக்கு வந்து இடைத்தேர்தல் முக்கியம் கிடையாது, 2026 பொது தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். இதை வந்து கட்சி சீனியர்கள் நீங்கள் யாருமே வந்து ஏதாவது பேசி
குறிப்பாக பொதுவெளியில் செய்தியாளர் சந்திப்பில் இல்லை எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் இல்லை எதையாவது ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஏன்னா பொது தேர்தல் வருது. இந்த பொது தேர்தலில் நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகளை வந்து எதையாவது பேசி உடச்சி விட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அது வந்து திண்டுக்கல் சீனிவாசனை மனசில் வச்சு தான் அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அது இல்லாமல் இப்போ தை மாதம் பிறகுது, பொங்கலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தினால அதிமுக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு அவர் நம்புகிறார். அது எப்படி நம்ப முடியும்? கொங்கு பெல்ட்லேயே வந்து அவருக்கு எதிர்ப்பு இருக்குது. அவர் இங்கே வந்து இடைத்தேர்தலை விட்டுட்டு சுற்றுப்பயணம் போய் மக்கள்கிட்ட வந்து ஒரு எழுச்சி ஏற்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அந்த எழுச்சியெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது. இவர் இன்னும் தேர்தலுக்கு நிறைய நேரம் இருக்குது. இவர் சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு வந்தாலும் நடைப்பயணம் அண்ணாமலை போவார், விஜய் வேறு நடைப்பயணம் போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லோரும் நடைப்பயணம் போனால் உதயநிதி சும்மா இருப்பாரா? அவரும் வந்து நடைப்பயணம் போவார் திமுக கட்சியை வளர்க்குறதுக்கு. இப்படி எல்லாருமே நடைப்பயணம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, வாயை விடாதீங்க, கூட்டணி தொடர்பாக நீங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படி தான் சொன்னார். கடைசி நேரம் வரைக்கும் கூட்டணி யாருமே வரல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து தொடர்ந்து வந்து நான் கூட்டணியை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் கூட்டணியை இவரால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதே போல் வந்து நம்ம கட்சிக்கு வந்து பூத் கமிட்டி அப்படிங்கிறத கண்டிப்பாக உருவாக்கணும். 27 வயசுக்குள்ளே இருக்கிற மாணவர்கள் எல்லாத்தையுமே மாணவர் அணியில், இளைஞர் அணியில் சேர்த்து விட்ருங்க. அவங்கள 9 பேர் கொண்டவங்கள ஒரு பூத் கமிட்டியாக உருவாக்குங்க. டெய்லி வந்து மக்களை போய் சந்திங்க, பொதுமக்களை போய் வீடு வீடாக போய் சந்தித்து மக்கள்கிட்ட வந்து திமுகவோட நிர்வாக சீர்கேட்டை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான ஒரு உத்தரவெல்லாம் கட்சி சீனியர்களுக்கெல்லாம் போட்டிருக்கிறார். அட போயா, நாங்களும் போய் பார்க்காததா? இவ்வளோ தேர்தலை நாங்களும் சந்திட்டோம், கட்சி சீனியர் வேறு எவ்வளவோ பார்த்துட்டோம். நாங்களும் மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேசிட்டோம். கடந்த முறை செல்லூர் ராஜெல்லாம் புலம்பி தள்ளிட்டார்ல நாடாளுமன்ற தேர்தலில். அவ்வளோ தூரம் போய் மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேசுகிறோம். வேறு என்ன தான் செய்ய முடியும்? ஓட்டு தான் கேட்க முடியும். பிச்சை எடுக்காத குறையா ஓட்டு கேட்டாச்சு. மக்கள் போடலை, மக்கள் விரும்பலை. என்ன காரணம்னு அவங்கள்ட்ட தான் தெரியணும். நீங்கள் வந்து ஒரே ஒரு இதை மட்டும் தொடர்ந்து பொய்யை சொல்லுங்கள், அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள். அதிமுகவோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு, நாடாளுமன்ற தேர்தலில் 5% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த பொய்யை மக்கள் நம்பினாங்கன்னா அப்படின்னா நமக்கு ஓட்டு மாறும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே மாவட்ட செயலர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க சிலர் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீனியர்களுக்கு பயங்கரமான அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு. இவரே கட்சியில் சீனியர் தான். இவர் சொல்கிறதெல்லாம் வந்து கட்சியில் இருக்கவங்க கேட்க போகிறாங்களா? சரி, இப்போ நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் வந்து ஏதோ ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இவங்க எல்லாமே மனசுக்குள்ளே நினைக்கிற அந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்டுருச்சு. கேட்டோன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு? கட்சி சீனியர்னு பார்க்க மாட்டேன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், பொதுவெளியில் நீங்கள் பேசும்போது ரொம்ப கட்டுப்பாடோடு பேசணும், பார்த்து பேசணும், நீங்கள் உணர்ந்து பேசணும். கூட்டணி தொடர்பான எந்த விஷயத்தையும் நீங்கள் பேசிடக்கூடாது. அப்படி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்போம். கட்சி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? கட்சியிலேருந்து தூக்கிடுவீங்களா? மாவட்ட செயலருக்கு தூக்கிடுவீங்களா? இல்லை கட்சியில் இருக்க சீனியர்களை தூக்கிடுவீங்களா? தூக்குங்க, தூக்கி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு வெளியே வந்த சீனியர்களோட மைண்ட் வாய்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை புறக்கணித்தது வந்து அந்த ஈரோடு கிழக்கு மாவட்ட சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை வந்து நாசம் பண்ணி விட்டார். போட்டி போட்டிருக்க வேண்டியதானே? நீ தோக்குற ஜெயிக்கிறியா, நீ போட்டி போட்டுக்கலாம் இல்லையா? எங்களுக்கு கடந்த முறை வந்து இது கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க, குக்கர் கொடுத்தாங்க, கொலுசு கொடுத்தாங்க, அப்படி இப்படின்லாம் சொன்னீங்கல்ல, நீங்களும் கொடுத்தீங்கல்ல, நீங்கள் கொடுக்க கூட வேணாமையா? நீங்கள் போட்டியாவது ஒரு வேட்பாளரை நிப்பாட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக அதை செஞ்சுருக்கோம். எங்களுக்கு திமுக செய்யும், நாங்கள் திமுகட்டேருந்து வாங்கிக்கிறோம், உனக்கு ஓட்டு போடுறோம் இல்லை ஓட்டு போடலை, நீ நின்றுருந்தீங்கன்னா நாங்களாவது ஒரு செழிப்பமாக இருந்திருக்கோம். இடைத்தேர்தல் 2வது இடைத்தேர்தல் வருதுன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். திடீர்னு எடப்பாடி பழனிசாமி இப்படி தேர்தலை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் எங்களுக்கு என்னையா இருக்குது? நாளைய மணிக்கு நீ பொது தேர்தலுக்கு வந்து வேட்பாளர் நிறுத்தினா கூட உனக்கு ஓட்டு போட மாட்டோங்க. எவ்வளோ கேவலப்படுத்தி விட்டேன். மக்கள் வந்து எவ்வளோ பொங்கலுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். 1000 ரூபா ரேஷன் கடையில் தர்றதையும் நிப்பாட்டிட்டாங்க. சரி, எங்களுக்காவது பொங்கல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ வேட்பாளர் நிறுத்தாமல் திமுக என்ன செய்யும்?
நாங்கள் ஜெயிக்கிறது உறுதியாகி போச்சு, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு காசு தரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வரும்ல. அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணிச்சது, அதே போல் வந்து தேமுதிகவும் தொடர்ந்து தேர்தலை புறக்கணிச்சது. ஓபிஎஸ் தரப்பில் வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மூலமாக வேட்பாளரை நிறுத்தலாமான்னு நினைக்கிறாங்க. இது நிறுத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு பேர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.